அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். என்கிட்ட சில கேள்விகள்லாம் இருக்கு, அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? சரி, பண்ணலாம். சுத்தி இன்னைக்கு என்ன கேள்வி வச்சிருக்க? விஜய் அண்ணாவை பத்தி மீடியாவுல நிறைய அவதூறுலாம் பேசிட்டு இருக்கு. இந்த டைவர்ஸ் கேஸ பத்தி அவதூறுலாம் வந்துட்டு இருக்கு. இத பத்தி நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன், இது என்னத்துக்கு இந்த மாதிரி, அதாவது இந்த விஷயம் இந்த நேரத்துல எதுக்கு இவ்வளோ பாப்புலரா பேசப்படுறாங்க? இது பாப்புலர் ஆனது காரணம் என்னன்னா, எலெக்ஷன் டைம் இருக்கு இல்லையா? எலெக்ஷன் டைம்ல எப்படியாவது விஜய் அண்ணாவை டிஃபேம் பண்ணணும். டிஃபேம் பண்ணிட்டா ஈஸியா மக்கள்கிட்ட அவர் மேல ஒரு அவதூறு, அதாவது அன்பப்ளிஷ்டு, புரியுதா? அவர் மக்கள் செல்வாக்க குறைச்சிட்டு அந்த குறைச்சி விட்டுட்டா அவர் ஆட்சியை பிடிக்க முடியாது. இவங்க எப்படி விஜய் அண்ணாவை பாக்குறாங்கன்னா, எம்ஜிஆர் இருந்தார் இல்லையா? எம்ஜிஆர் இருந்தப்போ அவர் ஒரு தாட்டி முதலமைச்சர் பதவி அடைஞ்ச உடனேயும் அவர் சாவர வரலாம் அந்த எம்ஜிஆர் முதலமைச்சர் பதவியில இருந்து கீழே இறங்கவே இல்லை. அப்படி ஒரு வேளை விஜய் அண்ணா ஆயிடுவாரு அப்படின்ற பயம் வந்துருச்சு. அதனால அவர் அந்த பதவிக்கு போறதுக்கு முன்னாடியே எவ்வளவு அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவு கெட்ட பேரை ஏற்படுத்தி அவர் எப்படியாவது அந்த நாற்காலியை அடைய விடாத பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் அவர் மேல சொல்றாங்க. இந்த 41 பேர் கொலை பண்ணிட்டு இறந்து போனாங்க இல்லையா? அந்த விஷயத்துல இருந்து இப்போ பேசுற விஷயத்துல இருந்து எல்லாமே இது அவங்களா திட்டமிட்டு பண்றதுதான். இவ்வளவு நாள் வெளியே வராது இந்த டைவர்ஸ் கேஸ் இப்ப மட்டும் எப்படி வெளியே வரும்? அப்ப அவர் மேல இருக்கிற வன்மத்தாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பயம் வேற வந்துருச்சு, நிறைய பயம் வந்துருச்சு. இப்ப தருதா? இதுதான் காரணம். அந்த இடத்துக்கு அவர் போயிட்டாருன்னா அவர் அந்த இடத்துல கீழே இறக்கி வைக்க முடியாது. அப்ப ஒருத்தர் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவரை பிடிச்சி இழுத்தணும் இல்லையா? அந்த இழுக்கிற வேலையை தான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. பத்திரிகை துறையில மீசன்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமா. அவர் என்ன விஜய் அண்ணா மேல என்ன ஒரு விமர்சனம் வைக்கிறாருன்னா, பொண்டாட்டி புள்ள அம்மா அப்பாவை பாத்துக்க தெரியாத உனக்கு எப்படி இந்த தமிழ்நாட்டை காப்பாத்துவ அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? அவருக்கு விஜய் அண்ணாவுக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அவருக்கு பதில் சொல்றோம். அதாவது இந்த மீசன்றது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஆள்னா, இப்ப நீ இருக்கிறேன்னு வச்சுக்கேன், உன்னை பார்த்த உடனே வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லுவார். பின்னால போய் அந்த அம்மா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரிதான் வீரப்பன் அவர்கள் உயிரோடு இருக்கிறவர்களும் அண்ணன் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் போனதுக்கு அப்புறம், அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறம் நீ அவர் நிறைய இன்டர்வியூல பார்த்துருந்தா தெரியும். அவன் அங்க போனான், இவன் இங்க போனான். அந்த மாதிரிதான் அவர் அவரை வச்சுதான், வீரப்பனை வச்சுதான் இவர் ஃபேமஸ் ஆனாரு. அந்த ஃபேமஸ் ஆன உடனேயும் யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது. அந்த ஆள் அப்படிதான் பண்ணுவார். அவர் அந்த ஆள்னு சொல்றதுதான் கரெக்டு. இப்ப விஜய் அண்ணா மேல அவர் சொல்ற குற்றச்சாட்டு இருக்குது பத்தியா? இப்ப எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில அவங்களோட வாழ்க்கை இருக்கும். இப்போ அவங்களுக்குள்ள கசப்பு வெறுப்பு அப்படி எல்லாமே இருக்கும். இப்போ விஜய் அண்ணா ஒன்றும் டைவர்ஸ் கேட்டு எங்க போல, கோர்ட்டுக்கு போல. விஜய் அண்ணா மேல அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? அவர் இன்னொருத்தர் கூட தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இப்ப விஜய் அண்ணா என்ன பண்ணி இருக்கணும்னா, அவர் வெயிட் பண்றாரு. என்னத்துக்குன்னா, இப்போ ஒரு ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னா அவங்க இப்போ நான் ஒரு தப்பு பண்றேன்னு வச்சுக்கேன், நான் மட்டுமா தப்பு பண்ணுவேன், நீ தப்பு பண்ண மாட்டியா? அதே மாதிரி அவங்களும் தப்பு ஒரு ஆண் மேல இருக்கிற குற்றச்சாட்டு மட்டும் தான் வெளியே வந்துருக்குது. அவங்க ஒண்ணுமே பண்ணாத விஜய் அண்ணா அவங்க விட்டு போயிட்டாரா? அவங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்களா? சொல்லு. விஜய் அண்ணாக்கு ஒன்னும் சின்ன வயசு கிடையாது. கல்யாணம் ஆகி இப்பதான் கல்யாணம் ஆனாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆனாரு. அப்படி கிடையாது. அவருக்கு 25 வயசுல பையன் இருக்கிறான். சோ அந்த பையனை விட்டுட்டு அவங்க ஒய்ஃபை விட்டுட்டு போனோம்னா அவருக்கு ஒரு காரணம். அந்த காரணத்தை அவர் பொது வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது அவர் தனிப்பட்ட வாழ்க்கை. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஏன் டிவோர்ஸ் ஆகுதுன்றது அவர் மீடியால சொல்லிட்டு உட்காந்துருக்கணுமா? சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா? இதை அவங்களுக்கு புரிஞ்சு ஒரு நாகரிகமா நடந்துக்க தெரியலையே தவிர, இதை அப்படிதான் பேசுவாங்க அவங்க. ஒரு நாகரிகம்னா என்னன்னே தெரியாத ஆள்கிட்ட நீ இப்படி எல்லாம் ஒரு விஷயம் கிடைச்சா அப்படிதான் பேசுவாரு. அவர் திமுகவுக்கு எவ்வளவு ஜால்ரா தட்ட முடியுமோ தட்டுவாரு. ஏன்னா இவரும் நான் முன்னாள் சொன்ன பத்தியா, எம்ஜிஆர் எடுத்துமே உட்கார வச்சுட்டு அவர் இறக்க முடியாத ரொம்ப பாடுபட்டாங்க. அவர் சாவர வரலாம். அதே மாதிரி விஜய் அண்ணா போய் உட்காந்துருவாருன்ற பயம் திமுகவும் அதை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால யாரெல்லாம் போய் விஜய் அண்ணா மேல விழுந்து பொறாண்ட முடியுமோ அந்த மாதிரி பொறாண்டி தான் ஆவாங்க. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் கேள்வி. இப்போ ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா தெரியாது, ஒரு நடிகராகவும் ஒரு கட்சியோட தலைவராகவும் இருக்கனாலதான் இந்த விஷயத்த நாங்க பத்திரிகை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல சத்தி. இதை நீங்க தனித்தனியா பிரிச்சு பார்க்கலாம். என்னன்னா, சில நடிகர்கள் போட்டோ எடுக்க போகும்போது கொஞ்சம் எரிச்சல் ஆவாங்க.
இப்போ நீ வந்து ஒரு செலிபிரிட்டியா இருக்கிற பொது வெளியில போகும்போது உன்னை கையை பிடிச்சி இழுத்து உன் மேல கையை போட்டு அப்படி போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசிகர் நடந்துக்கிறாருன்னு வச்சுக்க, அப்ப இந்த ஊடகம்னா பேசும். அவங்க வந்து அவங்களும் ஒரு மனிதர்கள் தான், அவங்கள சீன்னாங்க அதனால அவங்க கோவப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க இல்லையா. இப்ப அந்த இடத்துல மனிதனாவும் ஒரு செலிபிரிட்டியா இருந்தாலும் அவங்க ஒரு மனுஷன், ஓகேவா, அவங்களும் ஒரு ஹியூமன் பீங் தான் சொல்லிட்டு பேசுற ஊடகம் இந்த கல்யாண வாழ்க்கை இல்ல தனிப்பட்ட முறையில எதனா ஒண்ணு பேசும்போது, அதாவது அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு குடும்ப விஷயத்துல நடந்துக்கும் போது அது அவங்க தனிப்பட்ட குடும்பம், அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, புரியுதா அப்படின்னு பேச மாட்டாங்க. ஏன்னா இது வந்து கான்ட்ரவர்சி மேக் மணி. அதாவது ஒரு கான்ட்ரவர்சி பேசினாதான் பணம் உருவாகும், புரியுதா. உருவாகிறது அந்த பணம் உருவாக்கலுக்காகவும் இந்த பதவி போறதை தடுக்கிறதுக்காகவும் தான் இது வந்து அப்ப இப்போதைக்கு பேசப்படுது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி ஹேவ் இண்டிவிஜுவல் லைஃப். அதாவது அவங்களும் வந்து தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு உரிமை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜூலி இருக்கு பாத்தியா, ரீசெண்டா விஜய் அண்ணாவுக்கு எதிராவே தான் பேசிட்டு இருக்கு. டிஎம்கேவுக்கு சார்பா பேசிட்டு விஜய் அண்ணாவை ரொம்ப 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 அவதூறா பேசுது. அதாவது ரீசெண்டா அது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதானே இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த கிட்னி திருட்டு பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஆமா ஆமா நியூஸ்லாம் பாத்தியா? ஆமா ஆமா கிட்னி திருட்டு பத்தி. அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லாவே கிட்னி திருட்டு வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமா வந்து மகாராஷ்டிரா போலீஸ் வந்து இங்க வந்து மும்பை போலீஸ் வந்து இங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. மதுரையிலயா திருச்சியிலன்னு நினைக்கிறேன். அது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. அப்போ அந்த மாதிரி கிட்னி கேஸ் வந்து இங்க அதிகமா ஓடிட்டு இருக்குது. இவங்க எப்படி தப்பிச்சுன்னு இருக்கிறாங்கன்னா, திமுகல இருக்கிறவங்க தான் தப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த அம்மாவை வந்து இப்படி ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்கிறதா ஊடகங்கள்ல வெளிவருது. நம்ம ரெட்பிக்ஸ்லயே வந்து பேசியிருந்தாரு ஃபெலிக்ஸ் வந்து, அவர் வந்து ஒரு ஆள் கூப்பிட்டு வச்சு, அவர் பேர் கார்த்திக், அவரை கூப்பிட்டு வச்சு பேசியிருந்தாரு. அவர் தான் வந்து அந்த ஸ்கேம் வந்து வெளிக்கொண்டு வராரு. அவர் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாரு ஃபெலிக்ஸ் அவர்கள். சரியா? இப்படி வரும்போது இந்த அம்மாவுக்கு வந்து வேற எங்க போய் அடைக்கலம் ஆகுறதுன்னு தெரியல. நான் ஒரு வீடியோல முதல்ல சொல்லியிருப்பேன், என்னன்னா அவங்க வந்து ஃபேமிலியே வந்து திமுக ஃபேமிலி, ஜூலியோட ஃபேமிலி திமுக ஃபேமிலி. ஸோ வந்து அவங்களுக்கு அங்க போய் ஐக்கியம் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. கிட்னி திருட்டு விஷயத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து சீக்கிரமா அந்த அம்மா வந்து செலிபிரிட்டின்றதுனால சீக்கிரமா எல்லாரும் நம்பி அந்த மாதிரி ஏமாந்துட்டாங்க. ஏமாந்தவங்க வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கிறப்போ இந்த அம்மா மேல என்னதான் செலிபிரிட்டியா இருந்தாலும் ஒரு பவர் ஹேண்ட் இல்லாம அவங்களால தப்பிக்க முடியாது, ஈஸியா எக்ஸ்ப்ளோர் ஆயிடுவாங்க. அதனால வந்து திமுகவுக்கு போய் சப்போர்ட் பண்ணி இருக்குது. திமுக இவங்களுக்கு கொடுக்குற ப்ராஜெக்ட் தான் என்னன்னா விஜய் அண்ணாவை அடிக்கிறது. விஜய் அண்ணாவை அடி திமுகவில் கொஞ்சம் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணு, மு.க. ஸ்டாலின் அவர்களை பத்தி கொஞ்சம் நல்லா பேசு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ப்ராஜெக்டை வந்து இந்த அம்மா சரி வேற செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது ஜல்லிக்கட்டுல எடுத்த பேரை பிக் பாஸ்ல போய் தொலைச்சாங்க. பிக் பாஸ்ல தொலைச்சதை திருப்பி படம் நடிக்க வந்து காப்பாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மன் தாயின்னு ஒரு படம் நடிச்சாங்க, நடிப்பே வரல. அப்புறம் மாநாட மயிலாடன்னு சொல்லிட்டு கலைஞர் டிவியில போய் சேர்ந்து அது அவங்க அப்படி எப்படியாவது ஃபேமஸ் ஆயிடலான்னு பார்த்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால அவங்க பேரை தக்க வச்சுக்க முடியல. பிளஸ் வந்து இந்த கிட்னி திருட்டு கேஸும் வரப்போகுது. அப்போ ஒரு மாதிரி எல்லாரும் சேர்ந்து ப்ரெஷர் பண்ணும்போது நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ரிலீஃப் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு திமுக சப்போர்ட்டரா மாதிரி விஜய் அண்ணாவை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல அவங்க சக்சஸா போயிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அந்த அம்மா பேசுறது, அது வாய் கோணி பேசுறது, அதுக்குதான் வந்து பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்குது. உன்னோட நிலைமையை நீ எப்படி பாத்துக்கோ. இப்ப இதுவே நம்ம வந்து விமர்சனம் வைக்கிறதுனா அந்த அம்மா மேல தனிப்பட்ட விமர்சனம் வைக்கலாம், ஆனா நம்ம வைக்கிறதுக்கு விரும்பல. சத்தி லாஸ்டா ஒரு இன்ஃபர்மேஷனோட முடிப்போம். என்னன்னா புதுசா எம்பிக்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு தேர்வாகிறாங்க. அதாவது 6 பேர் வந்து அவங்களோட பதவி காலம் முடிஞ்சுது. இப்போ வந்து புது எம்பி வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போறாங்க. தமிழ்நாடு சார்பா டெல்லிக்கு போறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திருச்சி சிவா, அவர் வந்து திமுக சார்பா போறாரு. 2வது வந்து ரவீந்திரன் அப்படின்றவர் திமுக சார்பா போறாரு. 3வது வந்து கிறிஸ்டோபர் திலக் அப்படின்றவர் காங்கிரஸ் சார்பா போறாரு. தேமுதிக இதுக்காக தான் அவங்க ஆசைப்பட்டு இருந்தாங்க. தேமுக சார்பா எல்கே சுதீஷ் அவர்கள் போறாங்க. இப்போ வந்து இந்த கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி சார்பா வந்து தம்பிதுரை கிட்டத்தட்ட 5 தாட்டியும் என்னவோ அதுக்கு மேலேயோ வந்து எம்பியாவே இருக்கிறாரு. இந்த தாட்டியும் அதே வாய்ப்பை கொடுத்து அதிமுக அவரை டெல்லிக்கு அனுப்புது. 2வதா பாத்தீங்கன்னா டாக்டர் அன்புமணி பாத்தீங்கன்னா அவர் பதவி காலம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆகுது. திரும்பி அதிமுகல இருந்தே வாய்ப்பு கொடுத்து அவரை வந்து எம்பி ஆக்கி மாநிலங்களவைக்கு அனுப்புறாங்க.
திமுக இந்த தேர்தலுக்குள்ள நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் கொடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட்லாம் யார் யாருக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க, அவங்க எப்படிலாம் ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.